உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய நாகபராசக்தி அம்மன் பக்தர்களுக்கு அம்மாவுடைய ஆசீர்வாதங்களுடன் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் என்று கோரிக்கை அம்மாட்ட வச்சுட்டு நான் அவங்கள்ட்ட பேசுறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கோவில்ல அம்மாவுடைய பெரும் திருவிழா ஆவணி பௌர்ணமி திருவிழா நடைபெற உள்ளது. அதன் சமயம் அனைத்து பக்தர் கோடிகளும் கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும். என்னிடத்துல கேட்ட கேள்விக்கான பதில் இதுதான். நம்மளுடைய திருக்கோயிலுக்கு வந்து அம்மாவோட சன்னிதானத்துக்கு வந்து எத்தனை குழந்தைகள் சுவாமி பிறந்திருக்கு அப்படிங்கிறத பக்தர்கள் கேட்டிருந்தாங்க. 1,00,000 இல்லை 1,00,000 தாண்டி ஆயிடுச்சு. நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 1,30,000 35,000 குழந்தைகள் நம்மளுடைய திருக்கோயிலுக்கு வந்து வேண்டுதல் வைத்து நம்பிக்கையோட வந்து அவங்களுக்கு சக்சஸ் ஆகி இன்னைக்கு நம்ம கோயிலுக்கே ததமணி கொடுத்துருக்குறாங்க. திரும்ப அம்மா மாசாணி அம்மன் வேண்டிய வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வம். இந்த அம்மனுக்கு ஒரு முக்கியமான திருவிழான்னா இது ஆவணி மாத பௌர்ணமி திருவிழா. ஆடி அமாவாசை அன்னைக்கு இந்த திருக்கோயிலுக்கு மாலை போட்டு அதிலிருந்து 15 நாள் விரதம் இருக்கணும். இந்த 15 நாளும் அம்மாவுக்கான விரதங்கள்ல எந்த குறையும் இருக்கக்கூடாது. பாய்ப்பறையில படுக்கக்கூடாது. மஞ்சள் வஸ்திரம் தரித்து அம்பாளுக்கு வந்து மாலை சுமந்து விரதத்தோட இருக்கணும். கணவன் மனைவி இருவருமே விரதமா இருக்கணும். இந்த 15 நாள் விரதம் முடிந்ததுக்கு பிறகு அம்மா 15வது நாள் இந்த கோயில்ல மாசாணி அம்மன் திருவிழா நடக்கும். அந்த திருவிழா அன்னைக்கு பக்தர்களாகப்பட்டவங்க அவங்களோட சக்தி தகுந்த மாதிரி சில பேருக்கு 5 தட்டு, சில பேர் 7 தட்டு, சில பேர் 11 தட்டு, அவங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரியான வரிசை பொருள்களை எடுத்துட்டு வந்து அம்பாளுக்கு அன்னைக்கு வளைகாப்பு செய்வாங்க. ஒரு நிறைமாத கர்ப்பிணியை எப்படி உட்கார வச்சு வளைகாப்பு பண்ணுவாங்களோ அதே போல அம்மாவை அன்னைக்கு உட்கார வச்சு மிக கோலாகலமாக நம்மளுடைய திருக்கோவில்ல அம்மாவுக்கு வந்து வளைகாப்பு திருவிழா ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்று விளங்கும். அப்படிப்பட்ட இந்த திருவிழா நடக்க போது அனைத்து பக்த கோடிகளும் வந்துங்க. குழந்தை இல்லை, நீண்ட நாளாகி கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, கல்யாண பாக்கியம் கை கூட மாட்டேங்குது, வீட்டுல சுபகாரியம் நடக்க மாட்டேங்குது, வீடு கட்ட முடியல, இப்படி யாராக இருந்தாலும் மாசாணி அம்மனுக்கு விரதம் இருந்து அம்மாவுக்கு வந்து தட்டு வரிசை எடுக்கலாம். இந்த தட்டு வரிசை எடுக்கிறதுனால நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத விட, தாய்க்கு வந்து அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து நம்ம வீட்டுல ஒரு பொண்ணா நினைச்சு, நம்மளுடைய மூர்த்த பொண்ணா நினைச்சு அம்மாவுக்கு நம்ம செய்யும்போது அம்மாவுடைய அனுகிரகம் அவங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்குங்கிறது காலங்காலமா நம்ம கோயிலில் இருக்கக்கூடிய நம்பிக்கை. நம்ம கோயில் உருவாகி 26 வருடங்கள்ல தொடர்ந்து இந்த நடைமுறை தான் இந்த கோயிலில் நடந்துகிட்டு இருக்கு. அம்மாவுடைய திருவிழாவுக்காக பல கோடி பக்தர்கள் அம்மாவை வேண்டி வரம் இருந்து ஒவ்வொரு இடத்துலையும் வழிபாடு செய்யறாங்க. அதுல முக்கியமான இடமாக இருக்கக்கூடியது ஊட்டியானி நாகபராசக்தி அம்மனுடைய ஆலயம். இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய இந்த திருவிழா மிக பிரசித்தி பெற்று விளங்குது. அது மட்டும் இல்லாம அம்மாவோட கோயில்ல நடக்கக்கூடிய திருவிழாவுக்கு என்னென்ன பொருட்கள் கொண்டு வரலாம் சாமி அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுடைய முறைகள் இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்துக்கு வளைகாப்புக்கு இப்படின்றதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு முறை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி செய்யலாம். ஆனா குறிப்பிட்டு எல்லாருக்கும் காமனா ஒண்ணு வரும் அப்படின்னா அந்த தாய் தட்டுன்னு சொல்லக்கூடியது. அந்த தாய் தட்டுங்கிறது ஒரு பித்தளை தட்டு, வசதி இருக்கவங்க பித்தளை தட்டு எடுத்துக்கலாம், இல்ல சில்வர் தட்டு. அதுவும் முடியல, முறம் இருக்கு இல்லையா, புடப்பம் இல்லையா, கூட முறம். அந்த முறத்துல ஒரு புடவை, மஞ்சள், குங்குமம், வளையல், அதுக்கப்புறம் பூவு, தாலி சரடு, கண்ணாடி வளையல், இது எல்லாமே வச்சு அம்மாவுக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பூஜைமா. இதை நம்ம செய்யறதுனால அம்மாவுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா அம்மா வந்து அதை ஏற்றுப்பாங்க. அதுல வந்து நம்ம முறத்துலையோ இதுல இருந்தால் இனிஷியல் எழுதிடணும், நம்மளோட பேரை எழுதிடணும். இல்லை இது அப்படின்னா பித்தளை தாம்பாளமோ சில்வர் தாம்பாளமோனா அவங்க என்ன பண்ணணும்னா அந்த சில்வர் தாம்பாளத்துல பித்தளை தாம்பாளத்துல பேரை எழுதிடணும். அந்த பேரை எழுதிட்டாங்க அப்படின்னா இன்னார் வந்து இந்த வருஷம் பேர் இது ரெண்டுத்தையும் எழுதி வச்சுட்டாங்க அப்படின்னா அம்மாவுக்கு வந்து இவங்க இன்னார் வந்து செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது காலகாலத்துக்கு அழியாம இந்த இடத்துல இருக்கும். அதுவும் ஒரு பலனுக்கு ஞாபகார்த்தமாகவும் இருக்கும். அதே மாதிரி லட்சக்கணக்கான பக்தர்கள் காரியம் கைகூடிடுச்சு. 100க்கு 60% பேர்லேருந்து 80% பேர் அம்மாவோட அருளால அந்த விஷயங்கள் எல்லாமே கைகூடி வந்திருக்கு குழந்தை பேர்ல. சில பேருக்கு இன்னும் நடக்கலை. அவங்களுடைய சூழ்நிலைகள், 2வது கணவர் வெளிநாடு போயிருப்பாங்க, அவங்க பிரிஞ்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல மட்டும் சில பேருக்கு கொஞ்சம் தடங்களா இருக்கு. மற்றபடி அத்தனாயிரக்கணக்கான பேருக்கும் குழந்தை பேரை அம்மா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்களுடைய சேத்திரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தெய்வம்ங்கிறது மகாமுனீஸ்வரர். அம்மாவுக்கு வந்து காவல் தெய்வம். மயானத்துல இருந்தா இவர் கையில மரக்கால் வச்சிருப்பாரு. இங்கே ஊருக்குள்ள இருக்கிறதுனால காவலுக்காக கையில அருவாவை நீட்டி பிடிச்சிருக்கிறாரு. அம்மாவோடைய சன்னிதானத்துல இங்க அம்மாவுடைய அபிஷேகம் இருக்கக்கூடிய சதி செய்யக்கூடிய இடம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா சயன குளத்துல மாசாணி அம்மன் இருக்காங்க. ஆனமனையில 17 அடி நீளம் அம்மா அங்க இருக்கக்கூடியது. இங்க வந்து பாத்தீங்கன்னா 13 அடி உயரத்துல அம்மா வந்து படுத்திருக்காங்க. மொத்தம் 13 அடி உயரம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மானசா தேவி உங்களுக்கு மேல இருக்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அரைக்காசு அம்மன் சொல்லக்கூடிய அம்மன். இத்தனை தெய்வங்கள் இந்த இடத்துல இருக்காங்க. இது வந்து மாசாணி அம்மன் மட்டும் இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்த வந்து ஆரம்ப காலத்துல இது வந்து நம்மளுடைய வீடு. ஆரம்ப காலத்துல அம்மா இருந்தக்கூடிய இடம் தான் இது. ஆரம்ப காலத்துல அம்மாவும் நாங்களும் ஒரே வீட்டுல தான் இருந்தோம். அப்படின்னா மாசாணி அம்மன் வந்து ஆரம்பத்துல இப்படிதான் இருப்பாங்க.
எங்கள் வீடும் இது நாங்களும் இதில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் சூழ்நிலை ஆரம்பிச்சு பக்கத்தில் வீடு கொஞ்சம் வேலை பார்க்க ஆரம்பிச்சு நாங்கள் வீடை குடி போகாமலே அந்த இடத்துக்கு நாங்கள் போனோம். ஏன்னா அம்மாவுக்கு வந்து இட வசதி பத்தலை, பக்தர்களோட எண்ணிக்கைகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நாங்கள் போய் தான் அதுக்கப்புறம் தான் அந்த வீடு கட்ட ஆரம்பித்தோம். இப்போ முழுக்க முழுக்க அம்மாவோட என்னுடைய சொந்த வீடுன்னு சொன்னால் மாசாணி அம்மன் இருக்கக்கூடிய இந்த இடம் மட்டும்தான் என்னுடைய சொந்த வீடு. இந்த இடத்துல தான் நான் இருந்து இத்தனை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நல்லது கெட்டது எல்லாம் செய்து கொடுத்து இன்னைக்கு பேரும் புகழுமாக இந்த இடத்துல நிலைச்சிருக்கிறேன் அப்படின்னா அது அம்மாவோட அருளால் மட்டும்தான். அதே மட்டும் இல்லாமல் கஜா புயல்லாம் அடிக்கும் போதெல்லாம் வந்து ரொம்ப சேதங்களை அனுபவிச்ச கோவில். அவ்வளோ இதுலேயும் அம்மா வந்து நமக்கு பக்கபலமாக இருந்து வழிகாட்டி நமக்கு ஒரு அற்புதங்களை செய்யக்கூடிய தெய்வமாக இந்த இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி பக்தர்கள் நீங்களும் கரெக்டாக ஆடி அமாவாசை அன்னைக்கு வந்து மாலை போடணும். ஆடி அமாவாசை அன்னைக்கு வந்து மாலை போட்டு அம்மாவோட அனுகிரகத்தை நீங்கள் எல்லாரும் பெறணும். நான் பெற்ற இன்பம் வையகம் பெருகன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆடி அமாவாசை அன்னைக்கு நடக்கக்கூடிய பூஜையில் பூச்செறிதல் வச்சுருக்கோம். அருள்மிகு நாகபராசக்தி அம்மனுக்கு பூச்செறிதல் நடக்கும். அந்த பூச்செறிதல் முடிந்ததுக்கு பிறகு அன்னையிலேருந்து மாலை அணிய வச்சிருவாங்க. அந்த மாலை அணிந்த விரதத்தோட அம்மா நான் பயபக்தியோட கை கும்பிட்டு விதமா இருந்து வேண்டிக்க. கண்டிப்பா உங்களுக்காக நான் அம்மாட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும். கண்டிப்பா இந்த திருவிழாவுக்கு குடும்ப சமேதமாக மாலை அணிந்து பால்கூடம் அல்லது தீமிதி அம்மாவுடைய சீர்வரிசையை சுமந்து இறையருள் பெறணுங்கிறத இந்த தருணத்துல இந்த வீடியோல உங்கள்கிட்ட வச்சுக்கிறேன். நல்லபடியா இருக்கணும். வாழ்க வளமுடன்.